என் அன்பு சகோதர சகோதரிகளே, நீங்கள் ஒவ்வொரு நாளும் முழங்காலில் நின்று வேதத்தை படிக்கணும்னு சொல்லி இந்த வருஷத்தில் ஒரு மிக முக்கியமான சவாலில் அநேகர் ஈடுபட்டிருக்கிறீங்க. ரொம்ப சந்தோஷம். 200க்கும் அதிகமானோர் இதில் ஈடுபட்டு கடைசியில் படிக்க முடியாமல் நிறைய பேர் சோர்ந்து போயிருக்கலாம். ஆனால் இப்பவும் சொல்கிறேன், இன்னைக்கு நினச்சாலும் உங்களால் படிக்க முடியும். பிரியமானவர்களே, ஒரு நாள் நான் பைபிளை நான் முடிக்கணும் அப்படின்ற அந்த ஒரு பிடிவாதத்தோட நீங்கள் தேவ சமூகத்தில் இந்த சவாலை எடுத்துக்கொள்ளுங்க. இப்பவும் நான் உங்களை உற்சாகப்படுத்துகிறேன். அநேகருக்கு ஒரு கேள்வி என்னென்னா, 1 சாமுவேல் படிச்சுட்டு இருக்கிறதுக்குள்ளே ஏன் சங்கீதத்துக்கு வந்தோம்? எடுத்த உடனே நீங்கள் யோபுவை படிக்க வச்சிங்க, ஆதாமுடைய சம்பவத்துக்கு அப்புறம் யோபுவுக்கு போயிட்டீங்க, திரும்பவுமாக நம்ம ஆதியாமத்துக்கு வந்தோம், மறுபடியுமாக நம்ம 1 சாமுவேல் முடித்தோடனே ஏன் சங்கீதம்? இதுதான் வரலாற்றின் அடிப்படையில் சரியான ஒழுங்கின்படி வேதத்தை நம்ம படிக்கிறோம். இப்போ தாவீது தப்பி ஓடினான், அந்த டைமில் என்ன சங்கீதமோ அந்த சங்கீதத்தை நம்ம படிச்சுட்டு திரும்ப வருவோம். இப்போ 2 சாமுவேலுக்குள்ளே வந்துட்டோம். அப்போ ஒவ்வொரு நாளுமே இந்த ஒரு வரிசை கிரமப்படி, குரோனாலஜிக்கல் ஆர்டர்னு சொல்லுவாங்க, இந்த வரிசை கிரமப்படி சரியாக படிப்போம் என்றால் முழு வேதத்தையும் மிக அழகாக படிக்கலாம். நீங்கள் எஸ்ரா நெகேமியா படிக்கும்போது அங்கே ஆகாய் சகரியாவுக்கெல்லாம் போயிட்டு வருவோம். அதனால் இதுதான் சரியான முறை. பைபிளை நம்ம ஆர்டர் படி பண்ணும்போது அதை நமக்கு தீர்க்க தரிசனங்கள் எல்லாம் ஒன்றா, சங்கீதம், நீதிமொழிகள், பிரசங்கி இதெல்லாம் ஒன்றா, ஸோ இப்படி அடுக்குனாங்க. ஆனால் ஒழுங்காக படிக்கணும்னா இதுதான் சரியான முறை. எனவே இப்படி படிச்சிங்கன்னா பைபிளை இன்னும் எளிதாக படித்து விளங்கி கொள்ளலாம். அதுக்காக தான் இந்த ஆர்டர் படி நம்ம படிக்கிறோம். படிங்க, விட்டுறாதீங்க. இந்த வருஷம் முழுவதும் சரியாய் படித்து முடிக்க போகிறோம். கர்த்தர் ஆசீர்வதிப்பார். ஆமென். என் அன்பு சகோதர சகோதரிகளே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் என் அன்பின் வாழ்த்துக்கள். இன்றைய முத்து எனும் இந்த சிறிய தியானத்தின் மூலம் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த இன்றைய முத்தில் நேற்று நம்ம தியானித்தோம், தேவன் நமக்கு ஒரு நாளும் சத்ருவாக மாறிவிடக்கூடாது. 63ஆம் அதிகாரம் ஏசாயா புஸ்தகத்தின் 10ஆம் வசனம், அவர்களோ கலகம் பண்ணி அவருடைய பரிசுத்த ஆவியை விசனப்படுத்தினார்கள், அதனால் அவர் அவர்களுக்கு சத்ருவாய் மாறி அவரே அவர்களுக்கு விரோதமாய் யுத்தம் பண்ணினார். அப்போ தேவன் அவர்களுக்கு சத்ருவாய் மாற காரணம் என்ன என்பதை நேற்று நம்ம தியானித்தோம். சவுலுக்கு கர்த்தர் சத்ருவாக மாறினார். என்ன காரணம் அப்படின்னா, இந்த சவுல் தேவனுடைய பொறுப்பை, தேவன் கொடுத்த பொறுப்பை நிறைவேற்ற தவறிவிட்டார். நம்மளும் தேவன் நம்ம கொடுத்த பொறுப்பு சின்னதோ பெருசோ, சின்ன பொறுப்பு தானேன்னு நம்ம தட்டி கழிச்சிடக்கூடாது. கொஞ்சத்தில் உண்மையாக இருந்தால் அநேகத்தில் கர்த்தர் அதிகாரியாக வைப்பார். 2வது, தேவன் ஒரு மனுஷனுக்கு எதிரியாக எப்போ மாறுவார்? வாசிக்கலாம். யாக்கோபின் நிருபம் 4ஆம் அதிகாரம் 6வது வசனத்தை நம்ம வாசிப்போம். யாக்கோபு 4ஆம் அதிகாரம் 6வது வசனம், அவர் அதிகமான கிருபையை அளிக்கிறாரே, ஆதலால் தேவன் பெருமையுள்ளவர்களுக்கு எதிர்த்து நிற்கிறார், தாழ்மையுள்ளவர்களுக்கோ கிருபை அளிக்கிறார் என்று சொல்லி இருக்கிறது. தேவன் பெருமையுள்ளவர்களுக்கு எதிர்த்து நிற்கிறார். இந்த வசனம் சொல்லுகிறது, பெருமையாக இருந்தால் எதிர்த்து நிற்பாராம். அருமையான ஆண்டவருடைய பிள்ளைகளே, பெருமை கொள்ளும் பொழுது தேவன் நமக்கு சத்ருவாக மாறுகிறார். அவர் நமக்கு மித்ருவாய் இருக்க மாட்டார், சத்ருவாய் இருப்பார். அதாவது நமக்கு தோழனாய் இருக்க மாட்டார், எதிரியாக மாறிவிடுவார். யோசித்து பாருங்களேன். ஏன்னா தேவனுக்கு பிடிக்காத காரியம் பெருமை. ஒருத்தன் பெருமையாகி அகந்தையாக நடந்துட்டா, கர்த்தருடைய பிள்ளைகளே, கர்த்தர் அவங்களுக்கு துணையாக இருக்கவே மாட்டார். நல்லா கவனிச்சுக்கோங்க. ஒரு நாளும் நமக்குள்ளே அந்த பெருமை வந்துடக்கூடாது. எங்கேயாவது தப்பி தவறி நமக்குள்ளே அந்த பெருமை, எந்த காரியத்தை குறித்த பெருமையும் வரக்கூடாது. படிப்பை குறித்தோ, பதவியை குறித்தோ, பணத்தை குறித்தோ, இல்லை அந்த ஆடம்பரங்கள், நான் யார் தெரியுமா, என் அழகு, என்னுடைய ஜாதி, என் ஊர், இந்த பெருமை கூட வரக்கூடாது. கர்த்தருடைய பிள்ளைகளை, இன்னைக்கு ஆண்டவருடைய பிள்ளைங்களுக்குள்ள எந்த பெருமைக்கும் இடமே கிடையாது. நான் யார் தெரியுமா அப்படின்னாலே அங்கே தேவன் நமக்கு எதிராக நிற்பார்னு அர்த்தம். நான் என்ற அந்த ஐ ஷுட் பிகம் சி, அது நான் என்பது கிறிஸ்துவாக மாறணும். அப்படின்னா வளைந்து கொடுங்க, வளைந்து கொடுங்க, அந்த சப்மிசிவ்னஸ்குள்ளே வாங்க. இதை கேட்டுக்கிட்டு இருக்கிற தேவனுடைய பிள்ளைகளே, கொஞ்சம் யோசித்து பாருங்கள். நமக்குள்ளே இந்த பெருமைலாம் ஒரு பக்கம், இன்னொரு பெருமை எது தெரியுமா? ஆவிக்குரிய பெருமை. நான் எப்படி தெரியுமா, நம்முடைய ஜபம், வேத வாசிப்பு, நான்லாம்
ஜெபம் பண்ணானா அல்லது நான்லாம் பைபிள் படித்தேனா வேண்டாம், நான் ஃபாஸ்டிங் இருந்தேனா, நான் பிரசங்கம் பண்ணேனா வேண்டாம். கர்த்தருடைய பிள்ளைகளே, எல்லா நேரத்துலையும் சொல்லிக்கிட்டே இருங்க, கிருபப்பா கிருபப்பா கிருபதான்ப்பா. நான் சமைச்சேனா வேண்டாம், நான் இந்த வேலையை செஞ்சேன்னா பாருங்களேன் வேண்டாம், நான் போய் பேசினேன்னா என்ன ஆகும் தெரியுமா, நான் தான் பண்ணேன் என்னால் தான் ஆச்சு வேண்டாம் வேண்டாம். ஆண்டவர்கிட்ட சொல்லுங்க, கிருபப்பா நான் செய்யலை, உங்கள் கிருபை செய்ய வச்சுது. எவ்வளோ நல்லா இருக்கும்ல. எல்லாவற்றிலும் அவரை சார்ந்து பாருங்களேன். வேதத்தில் ஒரு வசனத்தை உங்களுக்கு காண்பிக்கிறேன். 1 பேதுரு 5ஆம் அதிகாரத்தின் 5ஆம் வசனம். 1 பேதுரு 5ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். அந்தப்படி இளைஞரே, மூப்பருக்கு கீழ்ப்படியுங்கள், நீங்கள் எல்லாரும் ஒருவருக்கொருவர் கீழ்ப்படிந்து மனத்தாழ்மையை அணிந்து கொள்ளுங்கள். பார்த்தீங்களா, சட்டையை போடுற மாதிரி இதை மனத்தாழ்மையை போட்டுக்கணுமா. நம்மக்கிட்ட சுபாவத்திலேயே ஒரு பெருமை, ஒரு சுபாவத்திலேயே நான் யார் தெரியுமான்ற உணர்வு, அதை போக்கணும்னா மனத்தாழ்மையை அணிந்து கொள்ளுங்கள். அணிந்தால்தான் நம்ம பெரியவங்களுக்கு கீழ்ப்படிய முடியும், ஒருவருக்கொருவர் கீழ்ப்படிய முடியும். பாருங்கள், இளைஞரே மூப்பருக்கு கீழ்ப்படியுங்கள், நீங்கள் எல்லாரும் ஒருவருக்கொருவர் கீழ்ப்படிந்து மனத்தாழ்மையை அணிந்து கொள்ளுங்கள். இந்த தாழ்மை இல்லைன்னா நீ யார் சொல்கிறதுக்குன்னு கேட்போம். இந்த தாழ்மை இல்லைன்னா நான் சொல்கிறது தான் அப்படின்ற எண்ணம் வந்துடும், அந்த பெருமை வந்துடும். பாருங்கள், மனத்தாழ்மையை அணிந்து கொண்டு உண்மையுள்ளவர்களுக்கு தேவன் எதிர்த்து நிற்கிறார், தாழ்மை உள்ளவர்களுக்கோ கிருபை அளிக்கிறார். இதை அறிந்திருக்கணும். நம்ம அணிந்து கொள்ளுங்கள், மனத்தாழ்மையை அணிந்து கொள்ளுங்கள். நான் யார் என்ற அறிவு நமக்கு வேணும். 2வது, மனத்தாழ்மையை அணிந்து கொள்ள வேண்டும், அறிவு வேண்டும். 2வது, அணிந்து கொள்ள வேண்டும். நல்லா கவனிங்க, நான் யார்? ஆண்டவர் சொல்றார், மனுஷனே நீ மண்ணாய் இருக்கிறாய். நான் யார் தெரியுமா அப்படின்னா என்ன அர்த்தம் தெரியுமா, நீ மண்ணு அப்படின்னு நம்மளே நமக்கு சொல்லிக்கணும். இல்லை, நம்ம மண்ணுனா அவ்வளோதான். அதுக்கு ஒரு வேல்யூவும் கிடையாது, மண்ணு தான். இந்த மண்ணுக்கு கர்த்தர் ஒரு மகிமையை கொடுத்து அவர் சாயலின்படி படைத்து ஜீவாத்மாவாக என்று என்னை உயிரோடு எழுப்பினாரே. இன்றைக்கி இந்த ஒரு உணர்வு கண்ணை மூடியாச்சுன்னா அடுத்த நேரம் நம்ம வாங்கின பட்டங்கள் நமக்கு டாக்டர் அல்லது ஏதாவது ஒரு பட்டம் கொடுத்து நம்மளை கூப்பிடுவாங்களா? நமக்கு ஒன்றும் கிடையாது. ஸோ மிஸ்டர் அப்படின்னு கூப்பிடுவாங்களா? கூப்பிட மாட்டாங்க. எப்போ பாடி எப்போ எடுக்கிறீங்கன்னு தான் கேட்பாங்க. எப்போ அது அவ்வளோதான், அதோட சவமாகணும், அதோட சவமாக மாறிடும். அதுக்கப்புறம் ஒரு மதிப்பும் கிடையாது. என்ன தான் நமக்கு எவ்வளோ பெருமையாக என்ன பணத்தை எவ்வளோ வச்சுருந்தாலும் அதுக்கப்புறம் பாடி எப்போ எடுக்கிறீங்க, அதுக்கப்புறம் கொஞ்சம் கூர்ந்து கவனித்து பார்த்தீங்கன்னா அது லேட்டாக நம்ம எடுக்கிறதுல வேகத்தை காட்டும், புதைக்கிறதுல வேகத்தை காட்டும். இதுதான் மனுஷ வாழ்க்கை. வாழ போகிற இந்த அற்ப வாழ்க்கைக்காக எதிலெல்லாம் பெருமை பாராட்டுறோம். பிரியமானவர்களே, ஆண்டவருடைய சமூகத்தில் மனத்தாழ்மையை அணிந்து கொள்ளுங்கள். நான் யார் என்ற அறிவு வேண்டும். அப்புறம் மனத்தாழ்மையை அணிந்து கொள்ள வேண்டும். அது மாத்திரமல்ல தேவனுடைய பிள்ளைகளே, நீதிமொழிகள் 8ஆம் அதிகாரத்தில் 13வது வசனத்தை நான் வாசிக்கிறேன். நீதிமொழிகள் 8ஆம் அதிகாரம் 13வது வசனம். தீமையை வெறுப்பதே கர்த்தருக்கு பயப்படும் பயம், அகந்தையையும் தீய வழியையும் புரட்டுவாயையும் நான் வெறுக்கிறேன். அகந்தையை கர்த்தர் வெறுக்கிறார், அகந்தையை வெறுக்கிறார். அப்போ அவர் வெறுக்கிறார்னா அது என்கிட்ட இருக்கக்கூடாது இல்லையா? அகந்தையை வெறுத்து விடுங்கள், அவ்வளோதான். வாசிங்க, இன்னொரு வசனம் பாருங்கள். நீதிமொழிகள் 27:1. நாளைய தினத்தை குறித்து பெருமை பாராட்டாதே, ஒரு நாள் பிறப்பதை அறியாயே. நாளைய தினத்தை குறித்து பெருமை பாராட்டாதே, ஒரு நாள் பிறப்பதை அறியாயே. நாளைக்கு என்ன நடக்கும் தெரியாது. அப்போ என்ன பண்ணுறது? நாளை நான் ஆண்டவரை அண்டிக் கொள்ள வேண்டும். இதுதான் முக்கியம். ஸோ அறிந்து கொள்ளுங்கள், அணிந்து கொள்ளுங்கள். 3வது, அண்டிக் கொள்ளுங்கள். அண்டிக் கொள்ளுங்கள், அவர் காலை பிடிச்சிக்கோங்க. குமாரன் கோபம் கொள்ளாமல் வழியிலே அழியாமல் இருக்கணும்னா என்ன செய்கிறது? அண்டிக் கொள்ளுங்கள், அண்டிக் கொள்ளுங்கள். இதுதான். நாளை தினத்தை குறித்து பெருமை பாராட்டாதே. நாளை என்ன பண்ணுவேன் தெரியுமா? நாளைக்கு நான் இருப்பேனா இல்லை? யோசிக்கணும். எவ்வளோ முக்கியமான ஒரு காலத்தில் வாழ்கிறோம். தாழ்த்துவோம். ஐயா, நீங்கள் தாழ்த்துறதுனால உங்களை யாரோ தலையில் ஏறி போகிறாங்களா, உங்களை மிதிச்சிட்டு போகிறாங்களா, தாழ்மை பட என் தலையில் ஏறுறாங்க பிரதர், எங்கே வேணால் ஏறட்டும், நீங்கள் தாழ்மையை மட்டும் விட்டுறாதீங்க. தாழ்த்துனா எனக்கு இருக்கிற மரியாதை போயிடுச்சு, பரவாயில்ல, போயிட்டு போகுது. கர்த்தர் கிருபை இருக்குது பாருங்களேன், கர்த்தர் உயர்த்துவார்.
பிலிப்பியர் 2ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தை இந்த நாளுக்குரிய மனப்பாட வசனமாய் குறித்துக் கொள்ளுங்கள். பிலிப்பியர் 2:3, ஒன்றையும் வாதினாலாவது வீண் பெருமையினாலாவது செய்யாமல் மனத்தாழ்மையினாலே ஒருவரை ஒருவர் தங்களிலும் மேன்மையானவர்களாக எண்ண கடவீர்கள். அவ்வளோதான். நம்ம தாழ்மையாக இருப்போம். அறிந்து கொள்ளுங்கள், அணிந்து கொள்ளுங்கள், அண்டிக் கொள்ளுங்கள். ஜெபம் பண்ணலாமா? நல்ல தகப்பனே, இந்த நாட்களில் நாங்கள் உமக்கு எதிரியாக அல்லது நீர் எங்களுக்கு எதிராக ஒரு நாளும் வந்துடக்கூடாது. அந்த ஒரு வாழ்க்கை எங்களுக்கு வேண்டாம்ப்பா. தாழ்த்தி 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 உங்கள் காலடியில் கிடக்கணும். அந்த பாக்கியத்தை எங்களுக்கு தாரும், அந்த கிருபையை எங்களுக்கு தாரும். அர்ப்பணிக்கிறோம். தொடர்ந்து இந்த தியானத்தில் யாரெல்லாம் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறாங்களோ, நாங்கள் யார் என்ற அறிவும், ஆண்டவரே தாழ்மையை அணிந்து கொள்ளுகிற அனுபவமும், உம்முடைய பாதத்தை அண்டிக் கொள்ளுகிற அந்த அனுபவத்தையும் எங்கள் எல்லாருக்கும் தாரும். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென்.